بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள் ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ஆலமுல் மலாயிகத்துல் அப்ரார், பரிசுத்தமான மலக்குமார்களின் உலகம் என்ற தலைப்பின் கீழ் தொடராக நாம் சில செய்திகளை அறிந்து வருகின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இதுவரை மலக்குகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளிடம் நடந்து கொண்ட விஷயங்கள், கருவறையிலே ஒரு மனிதன் அவனுடைய விதியை எழுதுவது, உயிரை ஊதுவது, செயல்களை பதிவு செய்வது, அவனை பாதுகாப்பது, உயிரை பறிப்பது, மண்ணறையில் விசாரணை செய்வது, இப்படி மலக்குமார்கள் அவர்களுடைய பணிகளை குறித்து நாம் தொடர்ச்சியாக குர்ஆன் சுன்னா ஒளியிலே அறிந்து வருகின்றோம். அந்த வரிசையில் மூமின்களோடு மலக்குமார்களின் தொடர்புகள் என்ன? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மனிதன் இயல்பாகவே பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான், மறதி உடையவனாக இருக்கிறான். இப்படி பலகீனமாக படைக்கப்பட்ட மனிதனுக்கு மலக்குமார்களின் மூலம் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? சில உதவிகளை செய்கின்றான். பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் சிறந்த முறையில் கவிதை பாடிய ஒரு நபித்தோழர் ஒருவர் இருந்தார். யாருக்காவது அவருடைய பெயர் தெரியுமா?
நன்றாக கவிதை பாடக்கூடிய ஒரு நபித்தோழர். சொன்னா அடுத்த வாரம் பரிசு இன்ஷா அல்லாஹ். ஹஸ்ஸான் இப்னு சாபித், அவருடைய பேர் என்ன? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. சிறந்த முறையில் கவிதை பாடக்கூடிய ஒரு நபித்தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகள் பழித்துரைக்கும் விதமாக, இழிவுபடுத்தும் விதமாக, அவர்களுக்கு எதிராக ஒரு போரிலே கவிதை பாடுகின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, யா ஹஸ்ஸான், அஜிப் அன் ரசூலில்லாஹி அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ். ஹஸ்ஸானே, அல்லாஹ்வின் தூதர் சார்பாக எதிரிகளுக்கு கவிதையிலேயே நீங்கள் என்ன செய்யுங்கள்? பதிலடி கொடுங்கள். அல்லாஹுவே ஹஸ்ஸானுக்கு ரூஹுல் குதுஸ். ரூஹுல் குதுஸ் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் மூலமாக நீ அவர்களுக்கு துணை புரிந்து விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? பிரார்த்தனை செய்கின்றார்கள். இந்த செய்தி சஹீஹ் புகாரில 453வது செய்தியாக, 3212வது செய்தியாக, 6152வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. மௌலூது ஓதலாம், மீலாது கொண்டாடலாம் என்று எதிர் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வலுவான ஆதாரமாக அவர்கள் கருதி வைக்கக்கூடிய ஒரு ஆதாரம் தான் என்னது? இந்த ஆதாரம். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பாடி இருக்கிறார்கள். இதைதான் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக முன்வைப்பார்கள். நாம் அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் ரபியுல் அவ்வல் மாதம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடினார்களா? அதுவும் பள்ளிவாசலிலே அமர்ந்து புகழ் பாடினார்களா? ஒவ்வொரு வருடமும் தாபீன்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு சஹாபாக்கள் புகழ் பாடினார்களா? தாபீன்கள் புகழ் பாடினார்களா? தபவு தாபீன்கள் புகழ் பாடினார்களா? அப்ப போர்க்களத்திலே எதிரிகள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சிக்கும் போது, இகழ்ந்துரைக்கும் போது, பழித்துரைக்கும் போது, அதற்கு மறுப்பு சொல்லும் விதமாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க? கவிதையின் மூலமாக பதிலடி கொடுத்தார்கள். அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹஸ்ஸானே, நீங்கள் அல்லாஹுடைய தூதருக்காக, தூதரின் சார்பாக என்ன செய்யுங்க? கவிதையின் மூலமாக எதிரிகளுக்கு பதிலடியுங்கள். அல்லாஹுவே ரூஹுல் குதுஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நீ துணை புரிந்து விடு. அப்ப மலக்குமார்கள் மூமின்களுக்கு என்ன செய்வார்கள்? உதவி செய்வார்கள், துணை புரிவார்கள் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் என்ன செய்கின்றோம்? அறிகின்றோம். அது மட்டுமல்ல, எதையாவது மறந்துவிட்டால் நினைவூட்டுவார்கள் என்ற செய்தியும் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, நான் ஒரு நாள் 100 மனைவிமார்களோடு ஒன்று சேருவேன். நாம கேட்கக்கூடாது, இஸ்லாத்துல 4 மனைவிக்கு மட்டும்தானே அனுமதி. அப்ப அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி 100 மனைவியோடு, அதுவும் ஒரே நாளிலே எப்படி முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கின்றார்கள். நாம் அப்படியே நம்பிக்கை கொள்கின்றோம். குதர்க்கமான கேள்விகளுக்கோ பகுத்தறிவு வாதங்களுக்கோ இங்கு இடமில்லை. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, நான் இன்று இரவு 100 மனைவிமாரிடம் சென்று வருவேன். அந்த ஒவ்வொரு பெண்மணிகளும் அல்லாஹுடைய பாதையில் போர் புரியக்கூடிய ஒரு வீரனை, ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார்கள். அப்போ ஒரு மலக்கு சொல்றாங்க, அங்கு வந்து இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மறந்து விட்டார்கள். தங்களுடைய மனைவிமார்களிடத்திலே செல்கின்றார்கள். அந்த மனைவிமார்கள்ல
ஒரே ஒரு மனைவியை தவிர வேறு யாரும் குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஒரே ஒரு மனைவி மட்டும் குழந்தை பெற்றெடுத்திருந்தார்கள். அந்த குழந்தையும் கூட அரைகுறை குழந்தையாக, முழுமையடையாத குழந்தையாக, ஒரு தோள்புஜம் கொண்ட அரை மனிதராக பெற்றெடுத்தார் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹ் புகாரில 5242வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மூலமாக அதனுடைய நிறுவனரின் மூலமாக நிராகரிக்கப்படுது. தகவலுக்காக சொல்றேன். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல அடிக்கடி இந்த இடத்துல என்ன அடிக்கடி ஏதாவது இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். என்ன அப்படின்னா, மலக்கு என்ன செய்கிறாரு? நினைவூட்டுகிறார். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறந்து விடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்கிறோம்? பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அடுத்து பாருங்க, தொடர்ச்சியாக கவனமாக நாம் கேட்க வேண்டிய முக்கியமான சில செய்திகள். மூமின்களுக்காக வேண்டி மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க? பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், 42வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம், தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின் ஃபௌகிஹின்ன, மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக, இணை வைப்பின் காரணமாக அவர்கள் மீது வானம் வெடித்து விழுந்துவிடக்கூடும். அந்த நேரத்தில் வல் மலாயிகத்து யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், மலக்குமார்கள் தங்களுடைய இறைவனின் புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்கின்றார்கள். வயஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்த், பூமியிலே உள்ளவர்களுக்காக அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். பூமியிலே உள்ளவர்களுக்காக அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யஹ்மிலூன அர்ஷ வமன் ஹவுலஹு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்திருக்கக்கூடிய வானவர்கள், மலக்குமார்கள், அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்திருக்கக்கூடிய வானவர்களின் எண்ணிக்கை எத்தனை? 8 வானவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்திருக்கக்கூடிய வானவர்கள், அந்த அல்லாஹ்வின் அர்ஷை சுற்றி இருக்கக்கூடிய வானவர்கள், அவர்கள் யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்கின்றார்கள். வயுமினூன பிஹி, அவனை ஈமான் கொள்ளுகின்றார்கள். வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களுக்காக அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். எப்படி பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள்? ரப்பனா, எங்கள் இறைவனே, வஸிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா, உன்னுடைய அருளால், உன்னுடைய கல்வி ஞானத்தால் நீ மிகவும் விசாலமானவன். வஸிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு, உன்னிடத்தில் யாரெல்லாம் பாவ மன்னிப்பு தேடி அந்த பாவத்தில் இருந்து மீண்டார்களோ அவர்களை நீ மன்னிப்பாயாக. வத்தபஉ சபீலக, உன்னுடைய பாதையை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களை நீ மன்னிப்பாயாக. வகிஹிம் அதாபல் ஜஹீம், நரக நெருப்பை விட்டும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. ரப்பனா, எங்கள் இறைவனே, அத்கில்ஹும் ஜன்னாத்தி அத்னில்லதி வஅத்தஹும், எங்கள் இறைவனே, நிலையான சொர்க்கத்திலே அவர்களுக்கு நீ வாக்களித்தாயே, அந்த சொர்க்கத்திலே, நிலையான சொர்க்கத்திலே நீ அவர்களை நுழைவித்து விடு. வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், அவர்களை மட்டுமல்ல, அவர்களுடைய மனைவிகள், அவர்களுடைய சந்ததிகள், அவர்களில் உள்ள நல்லவர்கள் எல்லோரையும் நீ என்ன செய்? அந்த சொர்க்கத்திலே நுழைவிக்க செய்வாயாக. வகிஹுமுஸ் ஸய்யிஆத்தி வமன் தகிஸ் ஸய்யிஆத்தி யௌமஇதின் ஃபகத் ரஹிம்தஹு வதாலிகல் ஃபௌஸுல் அதீம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான்,
அவர்களை எல்லா விதமான தீமையிலிருந்து நீ அவர்களை பாதுகாத்துக் கொள். யாரு துவா செய்யறா? யார் துவா செய்யறா? என்னோட வாங்க. மலக்குமார்கள் துவா செய்கின்றார்கள். யாருக்காக வேண்டி துவா செய்கின்றார்கள்? மூமின்களுக்காக வேண்டி துவா செய்கின்றார்கள். சொல்றாங்க, அவர்களை எல்லா விதமான தீமைகளில் இருந்தும் பாதுகாத்துக்கொள். அன்றைய தினம் எவர்களை நீ தீமைகளில் இருந்து பாதுகாத்துக் கொண்டாயோ அவர்கள் மீது நீ பேரருள் புரிந்து விட்டாய் என்று மூமின்களுக்காக மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள்? பிரார்த்திக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா 40வது அத்தியாயத்தினுடைய 79வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று நல்லவற்றை கற்றுத்தரக்கூடியவர்களுக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். யாரெல்லாம் பயனுள்ள கல்வியை மக்களுக்கு போதிக்கின்றார்களோ அவர்களுக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு வ அஹ்லஸ் ஸமாவாதி வல் அர்தீன ஹத்தா அன்-நம்லத ஃபீ ஹுஜ்ரிஹா வ ஹத்தா அல்-ஹூத லா யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸி அல்-கைர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் மக்களுக்கு நல்லவற்றை கற்றுத் தருபவர்களுக்கு அருள் புரிகின்றான். அல்லாஹ் நல்லவற்றை மக்களுக்கு கற்றுத்தரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகின்றான். மலக்குகள், வானில் பூமியில் இருப்பவர்கள், பொந்திலே உள்ள எறும்புகள், மீன்கள் அவருக்கு அருள் வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. இந்த ஹதீஸ் ஜாமி உத்-திர்மிதியில 2685வது செய்தியாக, சஹீஹ் அத்-தர்கீப் வத்-தர்ஹீப்ல 81வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அப்ப மலக்குமார்கள் யாருக்காக இதுல பிரார்த்தனை செய்றாங்க? யாரெல்லாம் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்றார்களோ, பயனுள்ள கல்வியை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்களோ, மக்களுக்கு எது பயனுள்ள விஷயமாக இருக்கின்றதோ நல்லவற்றை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்காக மலக்குமார்கள் மட்டுமல்ல, மலக்குமார்கள், வானத்தில் உள்ளவர்கள், எறும்புகள், மீன்கள் எல்லாம் துவா செய்யுது. அதனால நாம நம்முடைய குடும்பத்துக்கு செலவுக்கு பணம் கொடுக்காவிட்டாலும் மார்க்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்புணர்வு, கடமை நமக்கு இருக்குது. நம்ம எவ்வளவு விசாரிக்கிறோம், நல்லா விசாரிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதிலே எவ்வளவு முனைப்பு காட்டுகின்றோம். இதை எல்லாவற்றையும் விட நீங்கள் காட்ட வேண்டிய அக்கறையும் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, மார்க்கத்தை நமது குடும்பத்தார்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, நல்லவற்றை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு, நம்முடைய பெற்றோர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. அதுதான் நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளிலேயே மகத்தான சேவை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் செய்தால் யார் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யறாங்க? மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். முதலாவது விஷயம். இரண்டாவது, ஜமாஅத்தினுடைய தொழுகைக்காக யார் காத்திருக்கின்றார்களோ அவர்களுக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஸாலுல் அப்து ஃபீ ஸலாத்தின் மா கான ஃபீ முஸல்லாஹு யன்தலிரு ஸலாத வ தகூலுல் மலாயிகத்து அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம அர்ஹம்ஹு ஹத்தா யன்ஸரிஃப அவ் யுஹ்திஸ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான் தொழுகையை எதிர்பார்த்து தொழுமிடத்தில் அமர்ந்திருக்கும் வரை தொழுகையில் இருப்பவராகவே அவர் கருதப்படுகிறார். அவருக்காக மலக்குகள் என்ன செய்யறாங்க? அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு, இறைவா இவரை நீ மன்னிப்பாயாக, வர்ஹம்ஹு, இவருக்கு நீ இர்ஹம்ஹு, அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, இவருக்கு நீ கருணை செய்வாயாக, ஹத்தா யன்ஸரிஃப அவ் யுஹ்திஸ, அவர் திரும்ப செல்லுகின்ற வரை அல்லது ஒதுவை முறிக்கக்கூடிய சிறுதுடக்கு அவருக்கு ஏற்படுகின்ற வரை. சிறுதுடக்குன்னா என்ன சொல்லுங்க? போன வாரம் சுத்தத்தை பத்தி பேசினாங்களா? சிறுதுடக்குன்னா என்ன சொன்னாங்களா? சிறுதுடக்கு, பெருதுடக்கு சொன்னாங்களா? சிறுதுடக்குன்னா என்ன? அது சிறுதுடக்கினுடைய வகைகள். சிறுதுடக்குன்னா சுருக்கமா நாம சொல்ல வேண்டியது என்னன்னா, சிறுதுடக்கு என்பது ஒது செய்வது எதற்கெல்லாம் கடமையோ
உது செய்தால் போதுமானது. உது செய்வது எதற்கெல்லாம் கடமையோ அதெல்லாம் சிறுதுடக்கு. காற்று பிரிந்தா உது செய்யணும். முன்பின் துவாரங்களில் இருந்து ஏதாவது வெளியேறினால் சிறுநீர் மலஜலம் என்னது உது செய்யணும். புரியுதா இல்லையா? அப்போ இதுதான் சிறுதுடக்கு. பெருந்துடக்குன்னா என்ன? குளிப்பு கடமையாகுதல். பெருந்துடக்குன்னா என்ன? குளிப்பு கடமையாகுதல். இது சுத்தத்தில் உங்களுக்கு தெளிவாக எடுத்திருப்பாங்க, அல்லது என்ன செய்வோம் இன்னொரு வகுப்புல தெளிவாக நம்ம சொல்லுவோம். சரி, அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தொழுகையில் ஒரு அடியான் ஒரு தொழுகைக்காக காத்திருக்கும் போது என்ன செய்யறாங்க? மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க? அவனுக்காக துவா செய்யறாங்க. பேசுகின்ற நானாக இருக்கலாம், கேட்கின்ற நீங்களாகவும் இருக்கலாம். நாமெல்லாம் எப்படியான நிலையில் இருக்குதுன்னு தெரியுமா? தொழுகைக்கு இக்காமத் சொன்ன பிறகுதான் வீட்டை விட்டு கிளம்புகின்றோம். தொழுகைக்கு இக்காமத் சொன்ன பிறகுதான் என்ன செய்யறோம்? வீட்டை விட்டு கிளம்புறோம். தொழுகைக்காக காத்திருக்கக்கூடிய அந்த நிலைமை என்பது வயதான சில மக்கள் இருப்பாங்க. அவங்க தான் தொழுகைக்காக காத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே நாமெல்லாம் இந்த விஷயத்தில் எவ்வளவு பலகீனமாக இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பாக சென்று சுன்னத் தொழுகை தொழுது தஹியத்துல் மஸ்ஜித் தொழுது தொழுகைக்காக காத்திருக்கலாமா இல்லையா? காத்திருப்பதில்லை. அப்போ யார் தொழுகைக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக என்ன செய்யறாங்க? அவர்கள் தொழுகையில் இருப்பவராகவே கருதப்படுகிறார். மலக்குமார்கள் அவர்களுக்காக அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, இறைவா இவரை நீ மன்னிப்பாயாக, அல்லாஹும் அர்ஹம்ஹு, இறைவா இவருக்கு கருணை காட்டுவாயாக. அப்ப இந்த பிரார்த்தனை, மலக்குமார்களுடைய இந்த பிரார்த்தனை உங்களுக்கும் எனக்கும் வேண்டுமா வேண்டாமா? வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு பழக்கத்தை முன்கூட்டியே தொழுகைக்கு செல்லக்கூடிய அந்த பழக்கத்தை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கி கொள்வோம். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பவருக்கு மட்டுமல்ல, தொழுகையை முடித்து அதே இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காகவும் துவா செய்கிறாங்க மலக்குமார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்னைக்கு பாருங்க, சுப்ஹான் அல்லாஹ், நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அடித்தால் மொட்டை, வளர்த்தினால் குடுமி. அந்த மாதிரி தொழுகைக்கு பிறகு கூட்டுதுவாதான் கிடையாது. இமாம் கூட்டுதுவா ஓத மாமும்கள் ஆமீன் சொல்ல அதுதான் கிடையாது. ஆனா தொழுகைக்கு பிறகு எத்தனையோ அதுக்கார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம், தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து, யுஹ்யி வ யுமீது வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد، اللهم أعني على ذكرك وشكرك وحسن عبادتك. ஆயத்து குர்சி, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். எவ்வளவு அதுக்கார்களை, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் 33 முறை, எவ்வளவு அதுக்கார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, சமூகத்தின் சாபக்கேடு, தொழுகை முடிந்தவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு இமாம் கொடுத்த உடனேயே முதல்ல நாம எடுத்து நோண்டுறது எதை? மொபைல. யாரும் இதுக்கு விதிவிலக்கல்ல. பேசுகின்ற நானாக இருந்தாலும் கேட்கின்ற நீங்களாக இருந்தாலும் இந்த சொல்லுகின்ற உபதேசம் எனக்கும் சேர்த்துதான். யோசிச்சு பாருங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தொழுகை முடித்தவுடன் அந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்காகவும் மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க? துஆ செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் மலாயிகத்த துஸல்லி அலா அஹதிக்கும் மா தாம ஃபீ மஜ்லிஸிஹி தகூலு அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு, அல்லாஹும்ம அர்ஹம்ஹு மா லம் யுஹ்திஸ் வ அஹதுக்கும் ஃபீ ஸலாத்தின் மா கானத்திஸ் ஸலாத்து தஹ்பிசுஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் தொழுத இடத்திலேயே அவர் இருக்கும்போது அவருக்காக மலக்குகள் பிரார்த்தனை செய்யறாங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தாதான் என்ன? சில பேர் சலாம் கொடுத்த ஓட்டானே எந்திரிச்சு ஓடிடுறது, அல்லது மொபைல நோண்டுறது. பாருங்க, இப்படி ஒருவர் தொழுது முடித்து விட்டு
அந்த இடத்திலேயே இருந்து பிரார்த்திக்கும் போது மலக்குமார்கள் அவருக்காக துஆ செய்கிறாங்க, பிரார்த்திக்கிறாங்க. அல்லாஹுவே அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, இறைவா இவரை மன்னிப்பாயாக. அல்லாஹும் ரஹம்ஹு, இறைவா இவருக்கு நீ கருணை புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். உங்களிலே ஒருவர் தொழுகை எதிர்பார்த்து தம்மை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்ற வரை அவர் தொழுகையில் இருப்பவராகவே கருதப்படுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. ஆனா பாருங்க, நம்முடைய இமாம்கள், முன்னோர்கள், சலஃபுகள் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இமாம் அத்தாதா இப்னு ஜாயிப் அவங்க சொல்றாங்க, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா சொல்வதாக, நாங்கள் அபு அப்துர் ரஹ்மான் சல்மா அவர்களை சந்திப்பதற்காக சென்றோம். அவர் பள்ளிவாசலிலே மரணிக்கும் நிலையில் இருந்தார். பள்ளிவாசல்ல மரணிக்கக்கூடிய நிலையில் இருந்தார். அவர் வீட்டிற்கு செல்வது நலவாக இருக்கும் என்று கருதி அவர்களிடத்தில் சொன்னோம், நீங்க வீட்டுக்கு போங்க, ரொம்ப பலகீனமாக இருக்கிறீங்க, வீட்டுக்கு செல்லுங்க. உடனே அவர் ஒரு ஹதீஸை எங்களுக்கு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக, உங்களில் யார் மஸ்ஜிதில் தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறாரோ அவர் தொழுகையில் இருப்பவராகவே கருதப்படுகிறார். அதனால அடுத்த தொழுகைக்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன். சொல்றது யாரு? எந்த நிலையில் உள்ளவங்க? மரணித்து விடுவார் என்று நாங்கள் கருதி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். யோசிச்சு பாருங்க. அன்பிற்கினிய சகோதரர்களே, பள்ளிவாசலில் தொழுகைக்காக காத்திருப்பவர்கள் மட்டுமல்ல, முதல் வரிசையில் யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்களுக்காகவும் மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலஸ் ஸுஃபூஃபில் அவ்வல், தொழுகையில் முதல் வரிசையில் நிற்கக்கூடியவர்களுக்காக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள் புரிகின்றான். மலக்குமார்கள் அவர்களுக்காக அருளை வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். அபூதாவுதுல 664வது செய்தியாக இடம்பெறுகிறது. யுஸல்லூன அலஸ் ஸுஃபூஃபில் முத்தகத்திமா, முன் வரிசையில் நிற்போருக்காக அருளை வேண்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நசாயில 802வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, தொழுகைக்கு அறிவிப்பு செய்வதிலும், அதான் சொல்றாங்களா இல்லையா, அதான் நாமெல்லாம் முஅத்தினை நம்முடைய ஊர்களில் எந்த ஒரு கேட்டகரியில் வச்சிருக்கிறோம்? முஅத்தின்னா கோழி இருக்கணும், ஆடு இருக்கணும். முஅத்தின்னா பள்ளிவாசல்ல உள்ள பாத்ரூமை கிளீன் பண்ணணும், பள்ளிவாசலை சுத்தம் செய்யணும். வருகின்ற போகின்றவர்கள் எல்லாம் சட்டம் பேசுவது, அவரிடத்திலே திமிராக நடந்து கொள்வது, பல்லுக்கு பதமானவர் முஅத்தின். நம்முடைய ஊர்களில் பல்லுக்கு பதமானவர். யாருக்காவது வீட்டில் சண்டை அப்படின்னா ஊர் பள்ளிவாசல்ல உள்ள முஅத்தின் தான் கொண்டு காட்டுவாங்க அதை. ஆனால் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகைக்கு அறிவிப்பு செய்வதிலும். அதனாலதான் முஅத்தினுக்கு நிறைய தரஜாவை இஸ்லாம் சொல்லுது. அவர் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர். ஹய்யால் அஸ்ஸலாஹ் ஹய்யால் அல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையிலே அவர் நீண்ட கழுத்துடையவராக இருப்பார். அந்த முஅத்தின் தொழுகைக்கு அறிவிப்பு செய்வதிலும் முதல் வரிசையில் உள்ள நன்மைகளை மக்கள் அறிந்திருந்தால் அதை அடைந்து கொள்வதற்காக சீட்டு குலுக்கி போடுவதை தவிர வேறு வழி இல்லாமல் போகும், சீட்டு குலுக்கி போடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்றாங்க, முதல் வரிசையில் நிற்பது மட்டுமல்ல, வரிசைகளை சரியாக நிரப்பக்கூடியவர்களுக்கும் நன்மை இருக்கிறது, மலக்குகளின் பிரார்த்தனை இருக்கிறது. வரிசைகளை பாருங்க, இடைவெளி விட்டு தான் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சில்சிலத்துல் அஹாதீஸு ஸஹீஹால 2532வது செய்தியாக இடம்பெறுகிறது, நிச்சயமாக அல்லாஹு தஆலா வரிசைகளை முழுமைப்படுத்துவோர் மீது அருள் புரிகின்றான். முழுமைப்படுத்தணும், வரிசையை முழுமைப்படுத்தணும். இங்க கூட என்னது, அப்படி செதறிதான் இருக்கிறீங்க. எல்லாரும் சென்டர்ல வந்தா ஒரே மாதிரி பார்க்கலாம்.
செதறிதான் இருக்கிறீங்க. அப்ப வரிசையை முழுமைப்படுத்துபவரை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அவனுக்கு அருள் புரிகின்றான். தொழுகையில கூடுதலான அசைவுகள் கூடாது, தொழுகை பாத்திலாகிவிடும். ஆனா முதல் வரிசை நிற்கிறது, அதுல ஒரு இடைவெளி நீங்க பாக்குறீங்க, நீங்க இரண்டாவது வரிசையில நிக்கிறீங்க. இதெல்லாம் ஃபிக்ஹ்ல அறிய வேண்டிய முக்கியமான சட்டங்கள். நீங்க இரண்டாவது வரிசையில நிக்கிறீங்க, முதல் வரிசையில ஒரு இடைவெளி தெரிகிறது. அந்த இடைவெளியில் ஒருவர் நின்றால் அந்த இடைவெளி பூர்த்தியாகிவிடும் என்றிருந்தால் இரண்டாவது வரிசையில் நிற்கக்கூடிய நீங்க நடந்து முதல் வரிசையில் சேர்ந்து கொள்ளலாம். இப்படி நடந்து வருவதற்கு எந்த தடையும் கிடையாது, அனுமதிக்கப்பட்டது. அதுபோன்று முதல் வரிசையில் ஒருவர் நிற்கிறாரு, ஒது முறிந்து விட்ட காரணத்தினால் அவர் சென்று விட்டார். பக்கத்தில் உள்ளவங்க அந்த வரிசையை முழுமைப்படுத்தாம அப்படி நிற்கிறாங்க, கேப் இருக்குது. பின்னால் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து அந்த இடத்தை முழுமைப்படுத்தலாம், நிரப்பலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகையின் வரிசைகளை முழுமைப்படுத்துவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகின்றான், மலக்குகளும் அவர்களுக்காக அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். யார் இடைவெளியை அடைக்கிறாரோ அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான். தொழுகையில இடைவெளி இல்லாமல் என்ன செய்யக்கூடாது? இடைவெளியோடு நிற்க கூடாது. இடைவெளியோடு என்ன செய்யக்கூடாது? நிற்க கூடாது. அடுத்ததாக பாருங்க, மலக்குமார்களுடைய பிரார்த்தனை யாருக்கெல்லாம் பிரார்த்தனை செய்யறாங்க. தொழுகை என்று எடுத்துக்கொண்டாலே அவ்வளவு மக்களுக்காக மலக்குமார்கள் துஆ செய்யறாங்க. முதல் வரிசையில் நிற்பது மட்டுமல்ல, வரிசைகளை முழுமைப்படுத்துபவர்கள் மட்டுமல்ல, வரிசையில வலது பக்கமாக யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்களுக்காகவும் மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க? பிரார்த்தனை செய்கின்றார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலா மயாமினிஸ் ஸுஃபூஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா நிச்சயமாக தொழுகையில வலப்பக்கத்திலே நிற்பவர்கள் மீது அருள் புரிகின்றான், அவர்களுக்காக மலக்குகளும் அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். சுனன் அபூதாவுதுல 676வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குன்னா இதா ஸல்லைனா ஹல்ஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்பப்னா அன் நகூன அன் யமீனிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நாங்கள் தொழும்போது வலது பக்கம் நிற்பதையே விரும்புவோம். சஹாபாக்கள் போட்டி போடுவாங்க வலது பக்கத்தில் நிற்கிறதுக்கு. ஏன்னா அல்லாஹ் அருள் புரிகின்றான், மலக்குமார்கள் அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். அடுத்து பாருங்க, தொழுகைக்கு பின் திக்ரிலே ஈடுபடக்கூடியவர்களுக்காக மலக்குகள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். நாம் ஏற்கனவே சொன்னோம், தொழுகை முடித்தவுடன் எழுந்து ஓடுவது, தொழுகை முடித்தவுடன் கைபேசியை நோண்டுவது இல்ல. வல் மலாயிகத்து யுஸல்லூன அலா அஹதிக்கும் மா தாம ஃபீ மஜ்லிஸிஹி அல்லதி ஸல்லா ஃபீஹி யகூலூன அல்லாஹும்ம அர்ஹம்ஹு அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம துப் அலைஹி மா லம் யுதி ஃபீஹி மா லம் யுஹ்திஸ் ஃபீஹி. உங்களிலே ஒருவர் தொழக்கூடிய இடத்திலே அமர்ந்திருக்கும் வரை அவருக்காக மலக்குகள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹுவே இவர் மீது நீ கருணை காட்டு, அல்லாஹுவே இவரை நீ மன்னித்து விடு, அல்லாஹுவே இவருடைய பாவ மன்னிப்பை நீ ஏற்றுக்கொள் என்று அவருக்கு சிறுதொடக்கின் மூலம் தொல்லை தராத வரை மலக்குகள் அவருக்காக அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அவர் தொழுகை முடிந்து அந்த திக்ருகளை, அதுக்கார்களை, ஔராதுகளை கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓத வேண்டும். இந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து யாருக்காக மலக்குகள் பிரார்த்தனை செய்கின்றார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸுஹூரு அக்லுஹு பரக்கா. சஹர் உணவு உண்வது பரக்கத். ஃபலா ததுஊஹு. அந்த சஹர் உணவு உண்வதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். சஹர் உணவு உண்பது யாருக்கு எதிரான ஒரு நடவடிக்கை சொல்லுங்க? யூதர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை, யூதர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை. ஃபலா ததுஊஹு. அதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். வலவ் அன் யஜ்ரஅ அஹதுக்கும் ஜுர்அத்தன் மின் மாஇன். தண்ணீரிலிருந்து 1 மிடர் 2 மிடர் தண்ணீரை குடித்தாவது நீங்கள் என்ன செய்யுங்க? சஹர் செய்யுங்கள். ஃபஇன்ன அல்லாஹ் அஸ்ஸ வஜல் வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலல் முத்தஸஹிரீன். அல்லாஹ் தஆலா சஹர் செய்பவர்கள் மீது அருள் புரிகின்றான், மலக்குமார்கள் அருள் வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள்.
அப்ப சஹர் செய்பவர்களுக்காக மலக்குகள் என்ன செய்றாங்க? பிரார்த்தனை செய்கின்றார்கள். அடுத்து யாருக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள். பொதுவாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்களின் மீது வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனங்களில் ஒன்று, இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லாதவர்கள், ஸலவாத்து சொல்லாதவர்கள், நபியின் புகழை பாடாதவர்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கின்றது. ஆனால் உண்மை அப்படியா? அப்படியா? நீங்க அமைதியா இருக்கிறத பத்தி அப்படியா இல்லன்னு உற்சாகமா சொல்லுங்க. இல்ல. நாளைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும், அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மா மின் முஸ்லிமின் யுஸல்லி அலைய இல்லா ஸல்லத் அலைஹில் மலாயிகத்து மா ஸல்லா அலைய ஃபல்யகுல் ஃபல் யுகில்லல் அப்து மின் ذلك அவு லியக்ஸிர். நபி ஸல்லல்லாஹு அவு லியுக்ஸிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு முஸ்லிம் என் மீது ஸலவாத்து சொல்கின்றானோ அவன் ஸலவாத்து சொல்லும் காலமெல்லாம் மலக்குகள் அவனுக்காக அருளை வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் நம் மீது எத்தனை முறை அருள் புரிகின்றான்? எத்தனை முறை அருள் புரிகின்றான்? 10 முறை அருள் புரிகின்றான். யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டும் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் கஞ்சனிலேயே மிகப்பெரிய கஞ்சன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லும் போது அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத்தை, பரிந்துரையை மறுமையிலே நாம் என்ன செய்கின்றோம்? பெறுகின்றோம். இப்படி நிறைய சிறப்புகள், அது ஒரு தனி தலைப்பாக பேசப்பட வேண்டும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொன்னா யாருடைய பிரார்த்தனைக்குரியவர்களாக நாம் ஆகின்றோம்? மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்குரியவர்களாக நாம் ஆகின்றோம். அல்லாஹ் நம் மீது அருள் புரிகின்றான். இந்த செய்தி சஹீஹுல் ஜாமிஅல 5744வது செய்தியாக இடம்பெறுகிறது. சரி, அடுத்து யாருக்கு மலக்குகளுடைய பிரார்த்தனை அப்படின்னா, நோயாளியை நலம் விசாரிப்பவருக்கு மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். இன்றைக்கு இந்த ஆதாபுகள், பழக்க வழக்கங்கள் குறைந்து விட்டது. போன்ல விசாரிக்கிறாங்க. போனில் விசாரிப்பதல்ல, நேரில் விசாரிக்க வேண்டும், நேரில் செல்ல வேண்டும், தலைமாட்டிலே அமர வேண்டும், தலையில் கை வைக்க வேண்டும், பிரார்த்தனையை சொல்ல வேண்டும். லா பஸ் தஹூருன் இன்ஷா அல்லாஹ். அஸ்அலுல்லாஹுல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம் அன் யஷ்ஃபீக. அல்லாஹு தஆலா, மகத்தான அல்லாஹ்விடத்திலே நான் கேட்கின்றேன். அஸ்அலுல்லாஹுல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம், மகத்தான அர்ஷுக்குரிய அல்லாஹ்விடத்திலே நான் கேட்கின்றேன், அல்லாஹ் உங்களுக்கு பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தை தரட்டும். நீங்க ஒரு நோயாளியின் மீது கை வைத்து இந்த பிரார்த்தனையை சொல்லி இதற்குரிய பொருளையும் சொல்லி பாருங்கள், அவனுக்கு அதை விட மிகப்பெரிய சிகிச்சை, ட்ரீட்மெண்ட் வேற எதுவும் இருக்க முடியாது. அவ்வளவு சந்தோஷம் அடைவான், ஆறுதல் அடைவான். ஒரு நோயாளி அவன் ஒரு எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, செல்வந்தனாக இருந்தாலும் சரி, அவன் எப்போது தனிமைப்படுகின்றான் என்றால் நோய் ஏற்படும் போது தனிமைப்படுகின்றான். யாராவது வரமாட்டார்களா? யாராவது ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல மாட்டார்களா? யாராவது பக்கத்தில் உட்கார மாட்டாங்களா? பேச மாட்டாங்களா? ஏங்கி தவிப்பார்கள் நோயாளிகள். அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள். லா பஸ் தஹூருன் இன்ஷா அல்லாஹ். அஸ்அலுல்லாஹுல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம் அன் யஷ்ஃபீக. சொல்லி பாருங்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அது மட்டுமல்ல, மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்குரியவர்களாக நீங்களும் நானும் மாறுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமினுடைய உடல் நலனை விசாரிப்பதற்காக காலையிலே செல்கின்றானோ, மாலை வரை எத்தனாயிரம் மலக்குகள் பிரார்த்தனை செய்கின்றார்கள்? 70,000 மலக்குகள் அல்லாஹுவின் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். மாலையிலே ஒருவரை நலம் விசாரிப்பதற்காக சென்றால் அடுத்த நாள் காலை வரை அல்லாஹுவின் அருளை வேண்டி 70,000 மலக்குகள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அவருக்காக சொர்க்கத்திலே கனி வகைகள் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
இந்த செய்தி சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹாவில 1367வது செய்தியாக இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அடுத்து பாருங்க, இந்த விஷயங்கள்லாம் நம்மிடத்திலே இல்லாமல் அழிந்துவிட்ட சுன்னாக்கள், மறைந்துவிட்ட சுன்னாக்கள் என்று சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் பாத தாஹிரன், யார் தூய்மையான நிலையில் தூங்கச் சென்றால் உறங்கச் சென்றால். நம்மிலே எத்தனை நபர்கள் உது செய்துவிட்டு தூங்குவதற்கு செல்கின்றோம்? நம்மிலே எத்தனை நபர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உது செய்துவிட்டு தூங்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றோம்? இல்ல, படுக்கும் போதே காதுல ரெண்ட மாட்டிக்கிட்டு தான் என்ன செய்யறாங்க, படுக்கிறாங்க. அது கேட்டாதான் சிலருக்கு தூக்கமே வருது. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் தூங்குவதற்காக சென்றால் தூய்மையான நிலையிலே செல்லும் போது அவருடைய போர்வையில் ஒரு மலக்கும் தங்கிவிடுகிறார். அவர் கண் விழித்தாலும் அந்த மலக்கு, அல்லாஹுவே உனது இந்த அடியானை நீ மன்னித்து விடு, காரணம் அவர் தூய்மையுடன் உறங்கி இருக்கிறார். இந்த செய்தி சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹால 2539வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கூடுதலாக ஒரு தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 3 சாராரிடத்திலிருந்து மலக்குமார்கள் தூரமாகின்றார்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இடத்துல மலக்குமார்கள் நெருங்க மாட்டாங்க. குளிப்பு கடமையானவர். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குளிப்பு கடமையான நிலையில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் அவர்கள் உது செய்து கொள்ளட்டும். குளிப்பு கடமையானவர் மலக்குமார்கள் நெருங்க மாட்டார்கள். குடிகாரன் மலக்குமார்கள் நெருங்க மாட்டார்கள். அப்புறம் ஹலூக் அப்படிங்கிற அந்த ஒரு நறுமணம், இது பெண்கள், அதுல அதாவது பெண்களுக்குரிய ஒரு நறுமணம், குங்குமப்பூ வாசத்தை அந்த ஸ்மெல்லுடைய அந்த நறுமணம், இது பெண்களுக்குரிய நறுமணம். இதை ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. இதை யார் பயன்படுத்துகிறாரோ மலக்குமார்கள் நெருங்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹால 1804வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இந்த 3 சாராரை மலக்குகள் நெருங்க மாட்டார்கள். அப்ப தூய்மையான நிலையில் நாம் என்ன செய்யணும், தூங்குவதற்கு செல்ல வேண்டும். சரி, அடுத்து யாருக்கு மலக்குமார்களுடைய பிரார்த்தனை அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் காலையை அடையும் போது 2 மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். எத்தனை மலக்குமார்கள்? 2 மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். அதுல ஒருவர் யாரெல்லாம் தர்மம் செய்கின்றார்களோ அவங்க சொல்றாங்க, அல்லாஹும்ம அத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, அல்லாஹும்ம அத்தி முன்ஃபிகன் ஹலஃபன், யாரெல்லாம் உன்னுடைய பாதையில செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த தர்மத்திற்குரிய சிறந்த பிரதிபலனை கொடுத்து விடு. அடுத்து இன்னொரு மலக்கு சொல்றாரு, அல்லாஹும்ம அத்தி மும்சிகன் தலஃபன், யாரெல்லாம் உன்னுடைய பாதையில் செலவு செய்யாமல் கஞ்சத்தனமாக கருமித்தனமாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அழிவை ஏற்படுத்து. அப்ப நமக்கு நம்முடைய பொருளாதாரத்தில் அருள் வேண்டுமா, அழிவு வேண்டுமா? அருள் வேண்டுமா, அழிவு வேண்டுமா? சொல்லுங்க. அருள். அப்ப அருள் வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும். மிக முக்கியமாக இந்த நேரத்திலே இந்த ஹதீஸை சொல்லும் போது எனக்கு ஒரு செய்தி ஞாபகத்திற்கு வருகிறது. இலங்கையிலே தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம், மண் சரிவு, நிலச்சரிவின் மூலமாக நூற்றுக்கணக்கான மக்கள் மரணித்திருக்கின்றார்கள். மக்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்திருக்கிறார்கள், செல்வத்தை இழந்திருக்கிறார்கள், நிற்கதியற்று இருக்கிறார்கள். ஒருவேளை உணவுக்கு பிறரிடத்திலே கையேந்தக்கூடிய நிலையில நிற்கதியற்று இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாருக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை இந்த உலகத்தில். நாளைக்கு நமக்கும் இந்த நிலை ஏற்படலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நஊது பில்லாஹி மின்ஹா. அப்ப இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது.
எதுவும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. எதுவும் நமது, என்னுடையது, நான் சம்பாதித்தது, எனக்கானது என்ற ஆணவமோ திமிரோ நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. எதுவும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. நொடிப்பொழுதில் அல்லாஹ் நினைத்தால் பிறரிடத்தில் கையேந்தக்கூடிய நிலைமைக்கு நம்மை கொண்டு வந்து விடுவான். தர்மம் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் துணை நிற்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். தர்மத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ்வின் கோபத்தை தணிக்க முடியும். ஹதீஸ், தர்மத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்க முடியும். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இலங்கையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய நீங்கள் உதவி செய்யுங்கள். உங்களிலே ஒருவருக்கு ரமலானில் தான் ஜக்காத்து கடமை அல்லது அடுத்த மாதம் தான் ஜக்காத்து கடமை என்றிருந்தால் முன்கூட்டியே ஜக்காத்தை கொடுப்பதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. முன்கூட்டியே ஜக்காத்தை கொடுப்பதற்கும் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. அந்த மக்களுக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள். நிற்கதியற்று இருக்கிறார்கள், அவர்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, உணவு தேவை இருக்கிறது, அடிப்படை தேவைகள் இருக்கிறது. அப்போ இப்படி நாம் பிறருக்காக உதவி செய்யும் போது நம்முடைய பொருளாதாரத்திலே அருள் வேண்டி யார் பிரார்த்தனை செய்கின்றார்கள்? மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். பொருளாதாரத்தை செலவு செய்யாமல் கருமித்தனம் கஞ்சத்தனத்தோடு இருந்தால் யார் நமக்கு எதிராக அழிவுக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள்? மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். இதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்து யாருக்காக மலக்குகள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் ஏற்படும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகளின் ஒரு கூட்டத்தோடு வானுலகத்திலிருந்து என்ன செய்யறாங்க? பூமியிலே இறங்குகிறார்கள். நின்ற நிலையிலோ அமர்ந்த நிலையிலோ அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹுவின் அருள் வேண்டி அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி அல் மிஷ்காத்துல் மசாபிஹ் என்ற நூலிலே 2096வது செய்தியாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி ஷுஅபுல் ஈமான்ல 3444வது செய்தியாக இடம்பெறுகிறது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். லைலத்துல் கத்ர் இரவு 27 தானே? 27 தானே? 21ஆக இருக்கலாம், 23ஆக இருக்கலாம், 25ஆக இருக்கலாம், 27ஆக இருக்கலாம். 27ஆக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா வேறு சில ரிவாயத்துகள் அதை உறுதி செய்கின்றது. 29ஆகவும் இருக்கலாம். அப்ப இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல துஆ செய்யும் போது நாம நின்ற நிலையில் அமர்ந்த நிலையில் அல்லாஹுவை நினைவு கூறும் போது மலக்குகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து ஒரு பெரும் கூட்டம் கொண்ட மலக்குகள் பூமியில இறங்குறாங்க, அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய கண்ணுக்கு எதிரே இல்லாத ஒரு முஸ்லிமுக்காக, மறைவான ஒரு முஸ்லிமுக்காக நாம துஆ செய்யும் போது நமக்காகவும் ஒரு மலக்கு ஆமீன் சொல்கின்றார், நமக்காகவும் இந்த தேவையை இவருக்கும் கொடு என்று பிரார்த்தனை செய்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் தன்னுடைய கண்ணுக்கு எதிர் இல்லாத அந்த நேரத்தில் சகோதரனுக்காக செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது. அந்த முஸ்லிமினுடைய தலைக்கு அருகிலே அவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மலக்கு என்ன செய்கிறார்? உட்கார்ந்து தன்னுடைய சகோதரனுக்காக நன்மை வேண்டி பிரார்த்திக்கும் போதெல்லாம், யா அல்லாஹ், முஸ்லிம் சமூகத்திற்கு நீ நேர்வழியை கொடு, நமக்காக நேர்வழிக்காக அந்த மலக்கு துஆ செய்கிறார். யா அல்லாஹ், கஷ்டத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரனுடைய கஷ்டங்களை நீ அகற்று, நமக்காக அந்த மலக்கு பிரார்த்தனை செய்கின்றார். யா அல்லாஹ், சிரமப்படுகின்ற முஸ்லிம்களுடைய சிரமத்தை நீ அகற்று, பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய். இப்படி முஸ்லிமுக்காக கண் முன்னால் நமக்கு தெரியாத முஸ்லிம்கள், அவர்கள் இலங்கையிலே வாழலாம், இந்தியாவிலே வாழலாம், பலஸ்தீனிலே வாழலாம், ஆப்கானிஸ்தான், உலகத்தின் எந்த மூலையில் பாதிக்கப்படுகின்ற முஸ்லிம்களாக இருந்தாலும் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்யும் போது நமக்காக யார் பிரார்த்தனை செய்யறாங்க? மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹுவே, இவருடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள், அது போன்ற உமக்கும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றார். அதனால பிறருக்காக நாம துஆ செய்யும் போது அதில் ஒரு பொதுநலம் இருந்தாலும் ஒரு சுயநலமும் இருக்கிறது. பிறருக்காகத்தான் துஆ செய்யறோம், ஆனால் அதிலே ஒரு சுயநலம் இருக்கிறது. நமக்காக ஒரு மலக்கு என்ன செய்யறாரு? துஆ செய்யறார். யாராவது எனக்காக துஆ செய்யுங்க, வேலை இல்லாம இருக்கிற எனக்காக துஆ செய்யுங்க,
கடனாக இருக்கிற எனக்காக துஆ செய்யுங்க, கஷ்டமாக இருக்குது எனக்காக துஆ செய்யுங்க என்று சொன்னால் சாதாரணமாக கேட்டுவிட்டு இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போகாதீங்க. அவருக்காக நீங்கள் செய்கின்ற துஆ உங்களுக்காகவும் தான் என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ளுங்கள். அடுத்து யாருக்காக மலக்குகள் பிரார்த்தனை செய்கின்றார்கள், மலக்குகளுடைய பிரார்த்தனை அளிக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு லியுக்ரிஜக்கும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர் வ கான பில் முஃமினீன ரஹீமா. அல்லாஹு தஆலா சொல்றான், அவன்தான் உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருகின்றான். ஹுவல்லதி அவன்தான் யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு லியுக்ரிஜக்கும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர், இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் அவன்தான் உங்களை கொண்டு வருகின்றான். கொண்டு வந்து உங்கள் மீது அவன் அருள் புரிகின்றான். அவனுடைய மலக்குகள் உங்களுக்காக அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். மூமின்கள் மீது அல்லாஹு தஆலா கருணையுடையவனாக இருக்கிறான். 33வது அத்தியாயத்தினுடைய 43வது வசனம். அதனால கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் மலக்குமார்களுடைய பிரார்த்தனை என்று நம்ம பார்க்கும்போது இன்னும் நிறைய செய்திகள் இடம்பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களிலே தொடர்ச்சியாக நாம் அறிந்து கொள்வோம். அப்ப மலக்குமார்களுடைய பிரார்த்தனை யாரெல்லாம், யாருக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்யறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே நாம் என்ன செஞ்சோம், பார்த்தோம். ஏதோ கேட்டோம் சென்றோம் என்றல்லாமல் நாம சொன்ன விஷயத்தில் எந்த செயல்களில் நானும் நீங்களும் பலகீனமாக இருக்கிறோமோ அந்த செயல்களை, அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாக மாற்றி அமைக்க நாம ஒரு முயற்சி செய்தோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கான வழிகளை ஏற்படுத்துவான், நமக்கான வழிகளை ஏற்படுத்துவான். அதனால உறுதியான நம்பிக்கையோடு இந்த அவையிலிருந்து நீங்கள் கலைந்து செல்லுங்கள். மலக்குமார்களுடைய பிரார்த்தனை, யாருக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று நான் அறிந்தேனோ அந்த செயல்கள் அனைத்தையும் செய்யக்கூடியவனாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக. அந்த உறுதிமொழியோடு இந்த சபையை விட்டு கலைந்து செல்லுங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய அனைத்து காரியங்களையும் இலகுவாக்குவானாக. இலங்கையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த நிவாரணத்தை கொடுப்பானாக, அவர்களுக்கு சிறந்த வாழ்வை கொடுப்பானாக. அவர்களுக்கும் நமக்கும் அல்லாஹுடைய அந்த இது போன்ற மிகப்பெரிய ஆபத்துகளில் இருந்து அல்லாஹு தஆலா அனைவரையும் பாதுகாப்பானாக. எப்போதும் அந்த மக்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகளில் அவர்களை மறந்து விடாதீர்கள். இயன்ற அளவு அவர்களுக்கான உதவிகளை நேரடியாக செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய உதவிகளை இஹ்லாஸான முறையிலே அல்லாஹுடைய திருப்பொருத்தத்திற்காக, அல்லாஹுடைய முகத்திற்காக, அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து, மலக்குமார்களின் பிரார்த்தனையை எதிர்பார்த்து செய்யக்கூடிய அந்த உதவிகளுக்கு அல்லாஹ் அதை வீணாக்க மாட்டான். அதனால நிறைய உதவி செய்யுங்க. உங்களுடைய ஜக்காத்தாக இருந்தாலும் அதை முற்படுத்தி கொடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தில் அபிவிருத்தி செய்வான். மலக்குகள் உங்களுக்காக துஆ செய்வார்கள் என்பதை நினைவூட்டி நிறைவு செய்கின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.